வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் முத்திரையானது ஜீவ முத்திரை அல்லது பிராண முத்திரை என்று அழைக்கப்படும் முத்திரையாகும். ஜீவன் இல்லைன்னா பிராணனன் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு இது தெரியும். நம்மளுடைய உயிர் ஆற்றலை அதிகப்படுத்தும் ஒரு முத்திரையாக இது கருதப்படுகிறது. அதாவது உயிர் சக்தி, இந்த இடத்துல உயிர் சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு செல்கள்ல இருக்கிற பிராண சக்தி அப்படின்னு சொல்லப்படுற ஆக்சிஜனை இது குறிக்கிறது. இந்த பிராண முத்திரை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்படும் பொழுது இதை கியூர் ஃபார் ஆல் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏன் இது விச் இஸ் கால்டு கியூர் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த முத்திரை எந்த மாதிரியான பொது பலன்களை கொடுக்குங்கிறத பார்த்துட்டு, யார் செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்துட்டு, எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம இதை பார்க்கலாம். இந்த முத்திரை பொதுவா வயதானவர்கள் 8 மணிக்கு மேல செய்ய வேண்டாம். வயதானவர்கள்னா 60 வயதை கடந்தவர்கள் இரவு 8 மணிக்கு மேல இதை செய்ய வேண்டாம். அதே போல சளி தொந்தரவு உள்ளவர்களும் இதை இரவு 6 மணிக்கு மேலேயே செய்ய வேண்டாம். ஏன்னா இது உடலோட உஷ்ணத்தை குளிர்விக்கும் ஒரு தன்மையுடையது. அப்படிங்கிறதுனாலதான் வயதானவர்கள் மற்றவர்கள்லாம் இதை இரவு 8 மணிக்கு மேல செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுறோம். இந்த முத்திரையானது மூலாதார சக்கரத்தோட சக்தியை எழுப்புகிறதுக்கு உதவுது. இந்த முத்திரையை வச்சு நம்ம ஒரு பிராணாயாமமும் இருக்கு, ஒரு தியானமும் இருக்கு. அதெல்லாம் வருங்காலங்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு அடிப்படை முத்திரை மட்டும் நம்ம இதுல எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முத்திரையானது உங்களுடைய பிராண சக்தியை அதிகரிப்பதன் காரணமாக ஆண்கள் கிட்ட பெரும்பாலும் இருக்கிற ஆண்மை சக்தி குறைபாட்டை இது அதிகப்படுத்த இது உதவு செய்கிறது. அடுத்ததாக நரம்பு தளர்ச்சியை சரி செய்து நம்மளுடைய பார்வையோட திறனானது மேம்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது. அதே மாதிரி எப்பயுமே எனக்கு உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது அவர்களுடைய உடல் சோர்வை நீக்குவதற்கு பயன்படுகிறது. இது மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதனுடைய செயல்பாட்டை சீர்படுத்துது. அதாவது ஏதாவது புதிதா செய்யணும், ஆனா எனக்கு ஒரு மன உறுதியே இல்லை, ஒரு ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது அவர்களோட மன உறுதியையும் பலத்தையும் நன்கு உணர்த்தி அந்த காரியங்களை நல்லபடியா செய்வதற்கு இது பயன்படுகிறது. மிக முக்கியமா இது எப்ப நம்ம செய்யறத நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த முத்திரையை நீங்க கைகள்ல வைக்கும் பொழுது விரல்கள்ல ஒரு விதமான நடுக்கம் வந்தது அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற கால அளவு முன்னாடியே உங்களுக்கு அந்த நடுக்கம் வந்துட்டா கூட நீங்க என்ன பண்ணிடணும், முத்திரை செய்வதை நிப்பாட்டிடணும். வழக்கம் போல இதுவும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 45 நிமிடங்கள் செய்யக்கூடிய முத்திரையாகும். நம்ம பெரும்பாலும் சொல்ற மாதிரி 2 நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. 15 நிமிடங்கள் வீதமாக ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 45 நிமிடங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு உடல் சோர்வுக்கு இதை செய்யலாமா அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு சிறிது நேரம் முன்னாடி 15 நிமிடங்கள் நீங்க இந்த முத்திரையை செய்துட்டு படுக்கும் பொழுது உங்களுடைய உடலானது புத்துணர்ச்சியோட இருக்கும். இது நம்மளுடைய கண் பார்வையை துல்லியமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதன் மாதிரி இது உங்களுடைய செயல்திறனை துரிதப்படுத்தும். அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் இருக்கு இல்லைங்களா, அதையும் இது துரிதப்படுத்தும். இது மூலாதார சக்கரத்தை நல்ல தூண்டுறதன் காரணமாக மூலாதார சக்கரத்திலிருந்து வர சக்தியானது மீதி 6 சக்கரங்களுக்கும் வருவதன் காரணமா நம்மளுடைய சக்கரங்களோட ஓட்டமானது மிக சிறப்பாக இருக்கும். அதனால முழு உடலும் நமக்கு புத்துணர்ச்சியா இருக்கிறத நீங்க உணர முடியும். இந்த முத்திரையானது 2 கைகள்லையும் ஒரே மாதிரி வைக்கிற ஒரு ஹஸ்த முத்திரையாகும். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிலம் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய மோதிர விரலையும், அதே மாதிரி நீர் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய சுண்டு விரலையும், நெருப்பு அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய பெருவிரலோட நுனிகளோட இந்த மாதிரி நீங்க வைக்கணும். 2 கைகள்லையும் அதே மாதிரி உங்களுடைய நிலம் நீர் 2 பெருவிரல்களோட நுனிகள்ல இந்த மாதிரி வைக்கணும். வழக்கமா எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி உங்களுடைய
உள்ளங்கைகள் வானத்தை பார்த்து இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வைங்க. இப்போ உதாரணமா நான் ஒரு வேலைக்கு இந்த முத்திரையை வந்து 15 நிமிடங்கள் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் இல்லை 9 நிமிடங்களுக்கு எடுத்து இந்த விரல்கள்ல ஒரு நடுக்கம் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக முத்திரை செய்வதை நிப்பாட்டி விடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடம்புல உங்களுடைய உயிர் சக்தி ஃபுல்லா கெப்பாசிட்டிக்கு வந்துருச்சுங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுதான் இந்த முத்திரையோட அந்த நடுக்கத்தோட இண்டிகேஷன். அதனால நம்ம கண்டிப்பா நிப்பாட்டிடணும். மற்றபடி இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. எந்த வயதினரும் செய்யலாம். இப்போ பொதுவா நாங்க வந்து முதிரைகள் சொல்லும் பொழுது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் 8 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சில முதிரைகள் சொல்லித் தருவோம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு 16 வயசுக்கு மேலே தான் சில முதிரைகளை தவிர, அந்த ஹாகினி முதிரை அந்த மாதிரி அவங்களோட படிப்பு திறனுக்கு பயன்படுத்துகிற முதிரைகளை தவிர, ஹயக்ரீவா முதிரை அந்த மாதிரி முதிரைகளை தவிர மீதி எல்லாமே வந்து அவங்களுக்கு 16 வயதுக்கு அப்புறம் தான். ஆனால் இந்த முதிரையும் சின்னவங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முதிரை. இந்த முதிரையை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஏதாவது தீங்கான பலன் வந்துருமா அப்படின்லாம் நீங்க எந்த யோசனையும் இல்லாம நீங்க இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்யலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா யோகால எல்லாரும் முதிரையை பத்தி முத்ரான்னு சொல்றாங்க. நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பயமும் இல்லாம தினம் 15 நிமிடம் இந்த முதிரையை நீங்க செய்வதன் காரணமாக உங்களை எப்பயுமே வந்து நீங்க புத்துணர்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் வச்சுக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், இதை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் பொழுது இதை கியூர் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறவங்க கூட இந்த முதிரையை வைப்பதன் மூலியமாக நீங்க வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த முதிரையோட பலன். எல்லாரும் இந்த பிராண முதிரையை செய்து பலனடையுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிரிதொரு வீடியோவில் இந்த முதிரையை பயன்படுத்தி எப்படி மூச்சு பயிற்சி பண்றதுங்கிற எதையும், அதே மாதிரி இந்த முதிரையில எப்படி தியானம் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.